सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 19/12/1978 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: உண்மை நிலைதான் அனைத்தையும் விட உயர்ந்த ராஜவம்ச நிலையாகும். பாப்தாதா குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏனென்றால் இதே குழந்தைகள்தான் எதிர்காலத்தில் இப்படி ஆகுபவர்கள் என்று தெரிந்திருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையின் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் அதிர்ஷ்டத்தை பார்த்து பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் உருவத்தில் அதிர்ஷ்டத்தை பார்க்கின்றார். பிராமணர்களின் தற்சமயத்து லட்சணங்கள் மூலமாக எதிர்காலத்தை பார்க்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் சொர்க்கத்தின் அதிகாரி ஆவார். குழந்தைகளின் அதிகாரத்தை பார்த்து பாப்தாதாவிற்கும் முழு உலகத்தில் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தைகள் வேறு யாருக்குமே இருக்க முடியாது என்று ஈஸ்வரிய பெருமிதம் இருக்கிறது. அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் எங்களுடைய அதிர்ஷ்டம் மாதிரி வேறு யாருக்குமே இருக்க முடியாது என்று பெருமிதம் இருக்கிறது. பாப்தாதா இன்று விசேஷ ரூபத்தில் ஒவ்வொரு குழந்தையிடமும் உண்மையின் ராஜவம்ச நிலை எவ்வளவு வந்திருக்கிறது என்று அந்த விசேஷத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மை நிலைதான் ராஜவம்ச நிலையாகும். இதைவிட பெரிய ராஜவம்ச நிலை வேறு எதுவுமே இல்லை. ராஜவம்ச நிலை எந்த விஷயத்தில் மற்றும் உண்மை நிலை எந்த விஷயத்தில்? முதலில் தன்னுடைய சொரூபத்தின் உண்மை நிலை. ஒருவேளை உண்மை நிலை, அதாவது தன்னுடைய உண்மையான சொரூபத்தின் நினைவு எப்பொழுதும் இருக்கிறது என்றால் சொரூபத்தின் உண்மை நிலை மூலம் இந்த ஸ்தூல முகத்திலும் ஆன்மீக ராஜவம்ச நிலை பார்க்க தென்படும். யார் பார்த்தாலும் இவர் இந்த உலகத்தை சேர்ந்தவர் அல்ல, ஆனால் ஆன்மீக உலகத்தின் ஃபரிஷ்தாக்கள், மேலும் சொர்க்கத்திலிருந்து இறங்கிய ஏதோ ஒரு தேவதை என்றுதான் அவர்கள் வாயிலிருந்து வெளியாகும். அந்த மாதிரி ராஜவம்ச நிலையின் அனுபவம் ஆகும். இன்னொரு விஷயம், நினைவில் கூட உண்மை நிலை, அதாவது ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த உண்மை நிலையின் நினைவு மூலம் காரியத்தில் மற்றும் வார்த்தையில் ராஜவம்ச நிலை தென்படும். ஒவ்வொரு காரியமும் சத்தியமானதாக, அதாவது உயர்ந்ததாக இருக்கும் காரணத்தினால் யாரெல்லாம் தொடர்பில் வருவார்களோ அவர்களுக்கு இவருடைய ஒவ்வொரு காரியத்தில் தந்தைக்கு சமமான சரித்திரம் அனுபவமாகும். ஒவ்வொரு வார்த்தையில் தந்தைக்கு சமமான அதிகாரம் நிறைந்த நிலை மற்றும் பிராப்தியின் அனுபவமாகும். அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் சக்திசாலியானதாக, அதாவது பலன் கொடுப்பதாக இருக்கும். இதைத்தான் சத்திய வாக்கு என்று சொல்வார்கள். அந்த மாதிரி காரியம் மற்றும் வார்த்தையில் உண்மை நிலைதான் ராஜவம்ச நிலையாக இருக்கும். அவருடைய தொடர்பு, அதாவது உடன் இருப்பு உண்மையாக இருக்கும் காரணத்தினால் பாரஸின் காரியம் செய்யும். பாரஸ் என்ற உலோகம் இரும்பையும் தங்கமாக மாற்றிவிடுகிறது. அந்த மாதிரி உண்மை நிலையின் ராஜநிலை உள்ள ஆத்மாவின் உடன் இருப்பவர்கள் சக்தியற்றவரையும் சக்திசாலியாக ஆக்கிவிடும். அதாவது போலியானதை உண்மையானதாக ஆக்கிவிடும். அந்த மாதிரி ஆத்மாவின் உண்மை நிலை மற்றும் உயர்ந்த பார்வையுடைய கண்கள், அதாவது தெய்வீக திருஷ்டி, மந்திர பொருள் மாதிரியான காரியம் செய்யும். இந்த நேரம் ஜீவன் முக்தியின் நிலையின் அனுபவம். அடுத்த நேரம் கடைசி ஜென்மம், மேலும் இன்னொரு நேரம் முதல் ஜென்மத்தின் தெளிவான சாட்சாத்காரத்தை செய்விப்பார்கள். இந்த நேரம் மிகுந்த துக்கமான நிலை. அடுத்த நேரம் மிக சுகம் நிறைந்த வாழ்க்கையின் அனுபவம் செய்விப்பார்கள். நான் தான் அது, அதுதான் நான் என்பதின் மந்திர சக்தியை அனுபவம் செய்விப்பார்கள்.
அதாவது 84 பிறப்புகளின் ஞானத்தை தான் நினைவூட்டுகிறார்கள். இந்த நேரம் ஸ்தூல உலகம் சங்கமயுகத்தின் சுகத்தின் அனுபவம் செய்விப்பார்கள். அடுத்த நேரம் சூக்ஷ்ம ஃபரிஷ்தா சொரூபத்தின் அனுபவம் செய்விப்பார்கள். இந்த நேரம் பரந்தாமத்து நிவாசி ஆத்மீக சொரூபத்தின் அனுபவம் செய்விப்பார்கள். அடுத்த நேரம் சொர்க்கத்தின் சுகம் நிறைந்த வாழ்க்கையின் அனுபவம் செய்விப்பார்கள். ஒரு நொடியில் இந்த 4 உலகங்களின் அனுபவம் செய்விப்பார்கள். அப்படி இது மந்திர சக்தியானது தானே? அந்த மாதிரி ராஜவம்ச நிலை உள்ளவர்கள் எப்பொழுதும் அனைத்து கர்மேந்திரியங்கள் மூலமாக ஏதாவது பிராப்தியை செய்விப்பவராக, அதாவது கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருப்பார்கள். அப்படி ராஜவம்ச நிலை உள்ளவர் எந்தவிதமான மாயாவின் கவர்ச்சியின் பக்கம் எண்ணம் மூலமாக கூட ஈர்க்கப்பட மாட்டார், அதாவது பிரபாவம் அடைய மாட்டார். எப்படி இன்றைய நாட்களின் ராஜவம்ச நிலையில் உள்ள ஆத்மாக்கள் எப்பொழுதும் நிரம்பியிருக்கும் காரணத்தினால் எங்குமே யாருடைய அடிமையாக இருக்க மாட்டார். அந்த மாதிரி எப்பொழுதும் புத்தி நிரம்பியிருக்கும் காரணத்தினால் உலகில் வயிறு நிரம்பியிருக்கிறது என்று கூறுவார்கள். மேலும் இங்கு புத்தி ஒவ்வொரு பொக்கிஷத்தினால் நிரம்பியிருக்கும். எனவே எந்த ஒரு நபர் மற்றும் சாதனங்களின் பக்கம் எவை அற்பமானவை மற்றும் அற்ப காலத்திற்கானவையோ அங்கு புத்தி செல்லாது, அதாவது இல்லை என்ற பொருள் ஒன்றுமே இருக்காது. எனவே அதை அடைவதற்காக பார்வை எங்கும் செல்லாது. அவர்களுடைய கண்களில் எப்பொழுதும் புள்ளி ரூபமான தந்தைதான் நிரம்பியிருப்பார். இதுதான் ராஜவம்ச நிலை, அதாவது உண்மையான நிலையாகும். இந்த உடலும் உண்மையில்லை, ஆத்மாதான் உண்மையானதாகும். எனவே உண்மை நிலையின் ராஜவம்ச நிலை எந்த அளவு வந்திருக்கிறது என்று தன்னைத்தானே கேளுங்கள். வரிசை கிரமமாக இருக்கும் இல்லையா? அப்படி தன்னுடைய வரிசை எண் எது என்று சோதனை செய்யுங்கள். முதல் டிவிஷனில் இருக்கிறதா அல்லது 2வதிலா 3வதில் என்றோ சொல்ல மாட்டோம் இல்லையா? பஞ்சாபின் வரிசை எண் எது? அனைவருமே முதல் டிவிஷனில் வருபவர்கள்தான் இல்லையா? ஒருவேளை யாராவது 2வதில் இருந்தால் கூட இன்று முதலில் வந்துவிடுங்கள். 2ஆம் நம்பரில் இருப்பவர்களுக்கு கூட சங்கமயுகத்தின் அனைத்து பிராப்திகளின் அனுபவம் இருக்காது. சில பிராப்தி இருக்கும், சில பிராப்தி இருக்காது. எப்படி சிலர் அமைதியின் அனுபவமோ ஆகிறது, ஆனால் அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் இல்லை என்று கூறுகிறார்கள். குஷியின் அனுபவம் ஆகிறது, ஆனால் சக்தி ரூபத்தின் அனுபவம் ஆவதில்லை. முதல் டிவிஷனில் வருபவர்களுக்கு ஒவ்வொரு குணத்தின் அனுபவம் மற்றும் ஒவ்வொரு சக்தியின் அனுபவம் இருக்கும். ஒருவேளை ஏதாவது குறை இருக்கிறது என்றால் 14 கலை உள்ள 2ஆம் டிவிஷனை சேர்ந்தவர். அந்த மாதிரியான ஆத்மாக்கள் இப்பொழுதும் கூட உயர்ந்த பிராப்தியிலிருந்து வஞ்சிக்கப்பட்டிருந்து விடுகிறார்கள். மேலும் எதிர்காலத்தில் கூட சதோ பிரதான பிராப்திக்கு பதிலாக சதோ பிராப்தியை செய்கிறார்கள். அப்படியானால் 2ஆம் டிவிஷனாக ஆகிவிட்டதுதான் இல்லையா? முதல் டிவிஷனை சேர்ந்தவர்கள் ராஜ்யத்தின் இயற்கையின் சதோ பிரதான நிலையின் சுகத்தை பெறுவார்கள். மேலும் இவர்கள் சதோவின் சுகத்தை பெறுவார்கள், சதோ பிரதானத்தின் சுகத்தை பெறமாட்டார்கள். எனவே எதை பெற வேண்டும் என்று இப்பொழுது யோசியுங்கள். சதோ பிரதான நிலையின் பிராப்தியா அல்லது சதோவின் பிராப்தியா? அனைத்து பிராப்திகளின் அனுபவம் இருக்கிறதா அல்லது ஏதாவது பிராப்தியின் அனுபவம் இருக்கிறதா என்று நீங்களே முடிவு செய்தீர்கள் என்றால் தர்மராஜிடம் செல்ல வேண்டியது இருக்காது. அப்படி உண்மை நிலைதான் ராஜவம்ச நிலை எப்படி என்று புரிந்து கொண்டீர்களா? ராஜவம்ச நிலையின் விஸ்தாரம் இன்னும் என்னென்ன இருக்கிறது என்று பின்பு கூறுவோம். நல்லது. மாதிரி எப்பொழுதும் ராஜவம்ச நிலையில் இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் அனைத்து பிராப்தியின் அனுபவ சொரூபமான ஒவ்வொரு காரியத்தையும் சரித்திரம், அதாவது உயர்ந்த காரியம் செய்யக்கூடிய ஒரு நொடியில் 4 உலகங்களின் அனுபவம் செய்விக்கக்கூடிய அந்த மாதிரி உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாதி அவர்களுடன் உரையாடல். எதிர்காலத்து ராஜ்யத்தின் அரச குடும்பம் இப்பொழுதிலிருந்தே பிரத்யக்ஷம் ஆகிக்கொண்டே இருக்கும் இல்லையா? பாப்தாதாவின் மகா வாக்கியமாகிய கடைசியில் அனைத்தும் தெளிவாக சாட்சாத்காரம் ஆகும் என்று கேட்டிருக்கிறீர்கள். அந்த சாட்சாத்காரம் திவ்ய திருஷ்டி மூலமாக ஆகுமா?
சாக்ஷாத்காரமாக இருக்குமா அல்லது சாக்ஷாத் ரூபத்தில் இருக்குமா? அனைவருக்கும் திவ்ய திருஷ்டி மூலம் சாக்ஷாத்காரம் ஏற்படுவதற்காக நாடகத்தில் இருக்கிறது என்றால் அப்படி ஆகும். ஆனால் இது சாக்ஷாத் ரூபத்தில் சாக்ஷாத்காரம் ஆகும். இப்பொழுது விரைவிலேயே ஒவ்வொரு ஆத்மா தன்னுடைய உண்மை நிலை மூலமாக ராஜவம்ச நிலையின் ரூபத்தை பிரத்யக்ஷ ரூபத்தில் காண்பிப்பார். அதன் மூலம் ஆகுமா அல்லது ஆகாதா என்ற கேள்வி யாரிடமும் இருக்காது. இப்பொழுதோ உங்களுக்குள் வரிசை எண்ணை ஒருவேளை எடுத்தீர்கள் என்றால் கூட இது எப்படி அது எப்படி என்று கேள்வி எழும். ஆனால் இப்பொழுது விரைவிலேயே ராஜா யார், ராணி யார் மற்றும் அரச குடும்பத்தில் யார் என்று பிரத்யட்சமாக பார்ப்பீர்கள். இதற்கான முயற்சி செய்வதின் வேகம் மிகவும் ஆழமானது. சமமாக இருந்த போதிலும் இப்பொழுது கொஞ்சம் உயர்ந்த நிலையில் கூட தென்படுகிறீர்கள். இருந்தும் முயற்சி செய்வதின் வேகம் நுணுக்கமானதாக இருக்கும் காரணத்தினால் வரிசை எண் 1, 2 என்று ஆகியே விடுகிறது. இப்பொழுது ஒவ்வொருவரின் முயற்சி செய்வதின் விசேஷம் தென்படவும் செய்கிறது. ஆனால் எப்படி தூசியின் நடுவில் வைரம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது என்றால் சில நேரம் தெளிவாக தென்படும், சில நேரம் மறைந்திருப்பதாக தென்படும். அப்படி இப்பொழுதைய முயற்சியில் ஜொலித்து கொண்டிருக்கும் வைரம் அவசியம் பார்க்க தென்படுகிறார்கள். ஆனால் அந்த மாதிரி தென்படுகிறார்கள். மேலும் பிறகு கடைசியில், அதாவது கடைசி நேரத்தில் இல்லை, சங்கமயுகத்தின் இறுதியில், அதாவது கொஞ்ச காலத்திற்கு முன்பாகவே அவசியம் பிரத்யக்ஷம் இருக்கும். பிரத்யக்ஷத்தின் பங்கை செய்து கொண்டே தன்னுடைய தற்சமயத்து மாலையின் மணியின் எண் மற்றும் எதிர்கால ராஜ்யத்தின் சொரூபம் இரண்டுமே பிரத்யக்ஷம் ஆகும். ஆனால் இப்பொழுது கொஞ்சம் பொறாமையின் தூசியின் திரைச்சீலை இருக்கின்றது. இப்பொழுது பந்தயத்தில் சென்று கொண்டே சில நேரம் பந்தயத்திற்கு பதிலாக பொறாமையில் மாறிவிடுகிறது. இந்த தூசியின் திரைச்சீலை தான் ஜொலித்து கொண்டிருக்கும் வைரத்தை மறைத்து விடுகிறது. மேலும் எப்பொழுது இந்த திரைச்சீலை அகன்றுவிடுமோ அப்பொழுது மறைந்திருந்த வைரங்கள் தன்னுடைய சம்பன்ன சொரூபத்தில் பிரத்யட்சமாக வந்துவிடுவார்கள். இந்த திரைச்சீலை அகன்றுவிடும். சம்பன்னத்தின் சாட்சாத்காரம் ஏற்படுவதினால் இவரும் இந்த எண்ணை பெற முடியும் என்ற எண்ணம் எழாது. அதாவது பொறாமையின் திரைச்சீலை அகன்றுவிடும். மேலும் நிரம்பிய வைரம் ஜொலித்து கொண்டே மேடையில் பிரத்யட்சமாகிவிடும். எப்படி சாக்காரத்தில் மம்மா பாபா மேல் யாருக்கும் பொறாமை இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி அவ்வளவு தெளிவாக வரிசை கிரமமும் தென்படும். அதன் மேல் யாரும் பொறாமைப்படவே முடியாது. அந்த மாதிரி அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இப்பொழுதிலிருந்தே ராஜவம்ச நிலையில் தென்படுவார்கள். இப்பொழுதோ 8ஆம் எண் கூட எடுக்க முடியாதுதான் இல்லையா? இப்பொழுது கேள்விக்குறியும் வந்துவிடுகிறது. பின்பு முற்றுப்புள்ளியும் வந்துவிடும். இப்பொழுது தெளிவான ரூபத்தில் 8 எண்கள் பொறுக்குவதில் கூட வைக்கலாமா அல்லது வைக்க வேண்டாமா என்ற கேள்வி எழுகிறது. இப்பொழுது தீவிர முயற்சி செய்வதின் பாலிஷ் நடந்து கொண்டிருக்கிறது. பாலிஷ் செய்வதினால் குறைகள் கொஞ்சம் கொஞ்சம் மறைந்து விடுகிறது. எப்பொழுது 8 எண்கள் இருக்கின்றன என்றால் முதல் எண்ணை விட மற்ற எண்களில் கொஞ்சமோ குறை இருக்கும் இல்லையா? ஆனால் தெளிவாக தென்படும் அளவிற்கு அவ்வளவு இருக்காது. எனவே பாலிஷ் ஆகிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதோ தீவிரமாக முயற்சி செய்வதின் நிகழ்ச்சிக்கான எண்ணம் இருக்கிறது. ராஜ குடும்பத்திலோ அதிகமானவர்கள் வந்து விடுவார்கள். நல்லது. இன்றோ பஞ்சாபின் வாய்ப்பாகும். எப்படி பெயர் இருக்கின்றதோ அப்படியேதான் நீங்கள் செய்யும் காரியமும் இருக்கிறது இல்லையா? சிங்கத்தின் விசேஷமாக என்ன இருக்கிறது? தனியாக இருந்தாலும் தன்னை மகாராஜா என்று நினைக்கும், அதாவது பயமற்றதாக இருக்கும். இதுதான் சிங்கத்தின் விசேஷமாகும். அப்படியானால் பஞ்சாபில் இருப்பவர்கள் அந்த மாதிரி பயமற்றவர்கள்தான் இல்லையா? எந்தவிதமான மாயாவின் ரூபத்தினால் பயப்படுபவர்கள் அல்ல. பஞ்சாப் அந்த மாதிரிதான் இருக்கிறது இல்லையா? பஞ்சாபின் பூமிக்கு விசேஷ மகத்துவம் என்ன இருக்கிறது என்று அதை தெரிந்திருக்கிறீர்களா? பஞ்சாப் ஸ்தாபனையின் தொடக்கத்தில் தன்னுடைய விசேஷ சக்தி ரூபத்தின் காட்சியை நன்றாக காண்பித்தார்கள். அநேக விதமான குழப்பத்தில் கூட உறுதியாக இருந்தார்கள்.
ஏனென்றால் பஞ்சாபின் பூமி விசேஷமாக தர்மத்தின் பூமியாகும். அந்த மாதிரி தர்மத்தின் பூமியில் ஆதி சனாதன தர்மத்தின் ஸ்தாபனை செய்வது, இதில் எதிர்நோக்கி வெற்றியடைந்தவர்களாகி இருக்கிறார்கள். பஞ்சாபின் பூமியின் விசேஷமாக நாலாபுறங்களிலும் குழப்பத்தின் நெருப்பின் நடுவில் கொஞ்ச குழந்தைகள் வெற்றியடைந்தவர்கள் ஆகி பஞ்சாபிலும் வெற்றி கொடியை பறக்கவிட்டார்கள் என்று சரித்திரத்திலும் இருக்கிறது. இம்சை நிறைந்த பூமியின் மேல் அகிம்சையின் வெற்றி ஏற்பட்டது. அப்படி இதுவும் பஞ்சாபின் பூமியின் சரித்திரமாக விசேஷ ரூபத்தில் வர்ணிக்கப்படுகிறது. இரண்டாவது விசேஷம், பஞ்சாபின் நதிகளின் மகிமை அதிகமாகும். அதே போலவே பஞ்சாபிலிருந்து ஞான கங்கைகளும் அதிகமாக உருவாகி இருக்கிறார்கள். தொடக்க காலத்தின் கணக்குப்படி பஞ்சாபிலிருந்து ஞான நதிகளும் அதிகமாக உருவாகி இருக்கிறார்கள் என்றால் பஞ்சாபின் பூமி கன்யாதானத்தில் உயர்ந்ததாக வெளிப்பட்டது, அதாவது மகாதானியாக வெளிப்பட்டது. மூன்றாவது விசேஷமும் இருக்கின்றது. பஞ்சாபின் பூமியில் சேலையின் விஸ்தாரத்தின் பூமியும் மகத்துவம் நிறைந்தது. எப்படி நதிகளின் தண்ணீர் நாலாபுறங்களிலும் விஸ்தாரமாக பரவியிருக்கிறது, அதேபோல் பஞ்சாபிலும் சேவை நிலையங்களின் விஸ்தாரம் நன்றாக இருக்கிறது. பல இடங்களில் தீர்த்தஸ்தானம் உருவாகி இருக்கின்றன. மகிமையை கேட்டு குஷி அடைந்து விட்டீர்கள். எப்பொழுதுமே அந்த மாதிரி குஷியாக இருங்கள். பஞ்சாபின் விஸ்தாரத்தை பார்த்து பாப்தாதா குஷியடைகின்றார். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? பஞ்சாபின் பூமியிலிருந்து பெயர் மூலமாக காரியம் செய்யக்கூடிய சாரம் நிறைந்த ஆத்மாக்களை உருவாக்குங்கள். அவர்களுடைய பெயரை கேட்டே அநேக ஆத்மாக்கள் தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்க வேண்டும். அந்த மாதிரி விசேஷ சேவையை இப்பொழுது இன்னும் செய்ய வேண்டும். பலத்த சப்தத்தோடு சவால் விடுங்கள். மெல்லிய சப்தத்தில் செய்கிறீர்கள் என்றால் அங்கே குருத்வாராக்களின் சப்தத்தில் மறைந்து விடுகிறது. நல்லது. கேள்வி: நிரந்தர போதையில் யார் இருக்க முடியும்? நிரந்தர போதையில் இருப்பவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: யார் பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரியோ அவர்தான் நிரந்தர போதையில் இருக்க முடியும். சங்கமயுகத்து உயர்ந்த ஆத்மாக்களின் ஸ்தானமே தந்தையின் இதய சிம்மாசனம்தான். அந்த மாதிரி ஆசனம் முழு கல்பத்திலும் கிடைக்க முடியாது. உலக ராஜ்யத்தின் மற்றும் மாநில ராஜ்யத்தின் ஆசனமோ கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஆசனம் மீண்டும் கிடைக்காது. அது அந்த மாதிரி விசாலமான ஆசனம். அதில் நடக்கலாம், சுற்றலாம், சாப்பிடலாம், தூங்கலாம். ஆனால் எப்பொழுதும் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவராக இருங்கள். யார் அந்த மாதிரி ஆசனதாரி குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் பழைய உடல், பழைய உலகத்திலிருந்து நினைவில் மறந்திருக்கிறார்கள். பார்த்து கொண்டும் பார்க்காமல் இருப்பார்கள். கேள்வி: எந்த தாரணையின் ஆதாரத்தினால் எப்பொழுதும் சுகக்கடலில் மூழ்கியிருப்பார்கள்? பதில்: உள்நோக்கு பார்வை உடையவர் ஆகுங்கள். உள்நோக்கு பார்வை உடையவர் எப்பொழுதும் சுகமானவர். இந்தூரில் வசிப்பவர்கள் என்றால் உள்நோக்கு பார்வை உடைய எப்பொழுதும் சுகமானவர்கள். தந்தை சுகத்தின் கடலாக இருக்கிறார் என்றால் குழந்தைகளும் சுகக்கடலில் அன்பில் மூழ்கி இருப்பவராக இருப்பார்கள். சுக வள்ளலின் குழந்தைகள், அவர்களும் சுகவள்ளல். அனைத்து ஆத்மாக்களுக்கு சுகத்தின் பொக்கிஷத்தை வழங்குபவர்கள். யார் வந்தாலும், எந்த பாவனையோடு வந்தாலும் அந்த பாவனையை உங்களிடமிருந்து நிறைவேற்றி செல்ல வேண்டும். அனைத்தும் நிரம்பிய மூர்த்திகளாக ஆகுங்கள். எப்படி தந்தையின் பொக்கிஷத்தில் இல்லை என்ற பொருள் எதுவும் இல்லை, அதேபோல் குழந்தைகளும் தந்தைக்கு சமமாக திருப்தியான ஆத்மாவாக இருப்பார்கள். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம்: மன்மனா பவ என்ற மந்திரம் மூலமாக மனதின் பந்தனத்திலிருந்து விடுபடக்கூடிய பந்தனமற்ற ட்ரஸ்டி ஆகுங்கள். எந்த ஒரு பந்தனமும் கூண்டாகும். கூண்டு கிளி இப்பொழுது பந்தனமற்ற பறக்கும் பறவையாகிவிட்டது. ஒருவேளை ஏதாவது உடலின் பந்தனம் இருக்கிறது என்றாலும் மனம் பறக்கும் பறவையாகும். ஏனென்றால் மன்மனாபவ இருக்கும் காரணத்தினால் மனதின் பந்தனம் விடுபட்டு விடுகிறது. குடும்பத்தை கவனிக்கும் பந்தனமும் இல்லை. ட்ரஸ்டி ஆகி கவனிப்பவர் எப்பொழுதும் பந்தனமற்றவராக இருப்பார். குடும்பஸ்தன் என்றால் சுமை.
சுமையுள்ளவர் ஒரு பொழுதும் பறக்க முடியாது. ஆனால் ட்ரஸ்டியாக இருக்கிறார் என்றால் பந்தனமற்றவர். மேலும் பறக்கும் கலை மூலம் ஒரு நொடியில் இனிமையான இல்லத்தை சென்றடைய முடியும். ஸ்லோகன்: சோர்வை தன்னுடைய அடிமையாக்கி விடுங்கள், அதை முகத்தில் வரவிடாதீர்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।